விளக்கேற்றுவதின் தத்துவம். ஒளியும் ஞானமும். பண்டைய காலத்தில் மனித மனத்தில் அறியாமை என்னும் அடர்ந்த இருள் சூழ்ந்திருந்தது. இந்த இருள் அவர்களை சரியான பாதையில் செல்லவிடாமல் தடுத்தது. குழப்பத்தையும் துயரத்தையும் மட்டுமே அளித்தது. இந்த இருளை நீக்கி மனிதர்களுக்கு ஞான ஒளியை வழங்க இறைவன் விரும்பினார். அதற்காக அவர் காட்டிய வழியே விளக்கேற்றுதல். இந்த செயல் ஒவ்வொரு பகுதியிலும் ஒரு ஆழமான தத்துவத்தை பொதிந்து வைத்துள்ளது. விளக்கின் எண்ணெய் அல்லது நெய், இது நமது பக்தி, அன்பு மற்றும் நல்லெண்ணம் ஆகியவற்றை குறிக்கிறது. இந்த அன்பு தொடர்ந்து ஊற்றப்பட வேண்டும். திரி, அதாவது விளக்கின் வத்தி, இது நமது உடலையும் அகங்காரம் நிறைந்த மனதையும் குறிக்கிறது. திரியானது எரிந்து முடிவது போல நமது அகங்காரம் பக்தியின் நெருப்பால் எரிக்கப்பட வேண்டும். சுடர், அதாவது தீச்சுடர், இது பரம்பொருள், ஞானம் மற்றும் தெளிவு ஆகியவற்றை குறிக்கிறது. திரியை, அதாவது அகங்காரத்தை அழிக்கும்போது அங்கு ஞானம் என்னும் ஒளி சுடராக தோன்றுகிறது. ஆகவே நாம் விளக்கேற்றும் ஒவ்வொரு முறையும் என் மனதின் அறியாமை இருள் நீங்கட்டும், ஞானம் என்னும் ஒளி பிரகாசிக்கட்டும், என் அகந்தை அழியட்டும் என்று நாம் மனதார இறைவனிடம் அர்ப்பணிக்கிறோம். இதுபோன்ற ஆன்மீக தகவலை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்.